இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு புதிய லிஸ்ட்டை ஆன்லைன்ல வெளியிட்டிருக்காங்க. election.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல தான் அந்த லிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்து வரை வாக்காளர் பட்டியலா அப்படின்னு நினைக்காதீங்க. SER 2026க்கான வரை வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே 19ஆம் தேதியே வெளியிட்டாங்க. அதுல நம்ம பெயர் எப்படி செக் பண்றது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ என்ன லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது 19/12/2025 அன்று SER வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா? அன்னையிலிருந்து இப்ப வரைக்கும் யார் யாரெல்லாம் ஃபார்ம் 6 அப்ளை பண்ணிருக்காங்க, ஃபார்ம் 7 அப்ளை பண்ணிருக்காங்க, ஃபார்ம் 8 மூலமா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிருக்காங்க, அல்லது சட்டமன்ற தொகுதி மாற்றம் கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்க, அந்த எல்லா விவரமும் சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த லிஸ்ட்ல இருக்கும். சோ 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஓட்டர் ஐடி சம்பந்தமா ஏதாவது ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்றது அப்படிங்கறத இப்ப சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டைரக்டா கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓபன் ஆனதும் ஹோம் பேஜ்ல ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் SER 2026 ஃபார்ம்ஸ் 9, 10, 11A and 11 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்க பார்த்து குழப்பம் அடையாதீங்க. ஏன்னா நாம ஃபார்ம் 6, 7, 8 சொன்னமே, இங்க 9, 10, 11 இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் ஏன் அப்படின்னு நான் அடுத்ததா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த பேஜ்ல ஒவ்வொரு மாவட்டத்தோட பேரும் கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சேலம் மாவட்டத்தை கிளிக் பண்றேன். அது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கான வெப்சைட்டுக்குள்ள நேரா போயிடும். அந்த மாவட்ட வெப்சைட் ஓபன் ஆனதும் உங்களுக்கு SER இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல மேல இருக்கிற தகவல்கள் எல்லாம் ஏற்கனவே பழைய இன்ஃபர்மேஷன் தான். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ஃப்ரம் டேட் டு டேட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது 19/12/2025 முதல் 18/1/2026 வரைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆன்லைன்ல ஃபார்ம் சப்மிட் பண்ணினாலும் சரி, இல்ல ஸ்பெஷல் கேம்ப் நடத்துறாங்க இல்லையா, அந்த கேம்ப்ஸுக்கு நேரடியாக போய் ஃபார்ம் கொடுத்தாலும் சரி, அந்த காலகட்டத்துல கலெக்ட் ஆன எல்லா ஃபார்ம்ஸோட டீடைல்ஸும் இதுல இருக்கும். இப்போ நீங்க எந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணினீங்களோ அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதிகளோட பெயரும் இங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. முதல்ல ஒரு நம்பர் இருக்கும். அது அந்த சட்டமன்ற தொகுதியின் எண். அதுக்கப்புறம் அந்த தொகுதியின் பெயர் இருக்கும். மொத்தம் 5 காலம் இருக்கும். அதுல முதல் காலம் இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும். இன்க்ளூஷன் அப்படின்னா ஃபார்ம் 9. இப்போ இதை பார்த்து குழப்பம் அடைய வேண்டாம். நீங்க எந்த சட்டமன்ற தொகுதியில ஃபார்ம் 6 கொடுத்தீங்களோ அந்த தொகுதிக்கு எதிராக இருக்கிற ஃபார்ம் 9 லிங்கை கிளிக் பண்ணினா நீங்க கொடுத்த ஃபார்ம் 6 அப்ளிகேஷன் டீடைல்ஸ் தான் அதுல காட்டும். அதாவது நம்ம ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணுவோம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தரப்புல இருந்து அதை ஃபார்ம் 9 அப்டேட் பண்ணி லிஸ்ட்ல போடுவாங்க. ஃபார்ம் 6 எதுக்குன்னா புதுசா ஒருத்தரின் பெயரை வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க. அதனாலதான் இதுக்கு இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ரிசீட்னு போட்டு 19ஆம் தேதி யார் யாரெல்லாம் ஃபார்ம் கொடுத்திருக்காங்கன்னு அவங்களோட முழு விவரமும் இருக்கும். அவங்களோட அட்ரஸ், ரிலேஷன் பெயர் எல்லாமே கிளியரா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 22nd டே யார் கொடுத்திருக்காங்க, 24th டே யார் கொடுத்திருக்காங்கன்னு டேட் வாரியாகவும் டீடைல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பெயர் சேர்க்க ஃபார்ம் 6 யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு முழு விவரமும் இந்த லிஸ்ட்ல பார்க்க முடியும். பண்ணிருந்தீங்கன்னா அந்த விவரமும் இங்க இருக்கும். அதே மாதிரி டெலீஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். டெலீஷன் அப்படின்னா என்னன்னா, என்னோட பெயரை வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. பொதுவா ஒரே நபரின் பெயர் 2 சட்டமன்ற தொகுதிகளில் காமிச்சா அந்த மாதிரி பிரச்சனை வந்தா இப்படி அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு தான் ஃபார்ம் 7ன்னு சொல்றோம். ஆனா இங்க லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தரப்புல இருந்து இத ஃபார்ம் 10ன்னு காட்டுவாங்க. நம்ம கொடுக்கறது ஃபார்ம் 7 தான். அதை கிளிக் பண்ணினா யார் யாரெல்லாம் இந்த டெலீஷனுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க முழு விவரமும் இங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ரீசனும் கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த நபர் நிரந்தரமா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, இல்ல இறந்துட்டாங்க, இப்படி எந்த காரணத்துக்காக பேரை டெலீட் பண்ண சொல்லி அப்ளை பண்ணாங்க அப்படின்ற ரீசன் எல்லாம் கிளியரா இருக்கும். அதனால இதையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அடுத்தது கரெக்ஷன். கரெக்ஷன் அப்படின்னா ஃபார்ம் 8. ஆனா இதையும் ECI தரப்புல ஃபார்ம் 11ன்னு சொல்லுவாங்க. கரெக்ஷன்னா என்னன்னா, உங்க ஓட்டர் ஐடி கார்டுல ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா, இல்ல ஓட்டர் ஐடி கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா, இல்ல ஓட்டர் ஐடி எடுத்ததுக்கு பிறகு ஏதாவது விபத்து அல்லது உடல் குறைபாடு ஏற்பட்டதுனால PWD மார்க் சேர்க்கணும்னா அதுக்கான ஃபார்ம் தான் ஃபார்ம் 8.
இந்த ஃபார்ம் 8 யார் யாரெல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு இந்த லிஸ்ட்ல இருக்கும். எந்த தேதியில சப்மிட் பண்ணாங்க, அந்த நபரின் பெயர் என்ன, எதுக்காக ஃபார்ம் 8 கொடுத்தாங்க, என்ட்ரி கரெக்ஷனுக்காகவா, ஓட்டர் ஐடி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காகவா, இல்ல பிடபிள்யூடி மார்க் சேர்க்கறதுக்கா அப்படின்னு எஸ் ஆர் நோ ஆப்ஷன்ல கூட தெளிவா கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ஃபார்ம் 8 ரிலேட்டடா ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணுங்க. இங்க உங்க பேர் வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட்ல அப்டேட் ஆகும். சோ இப்ப நான் சொன்ன எல்லாமே ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட்ல உங்களுக்கு அப்டேட் ஆகணும். அதனால இந்த லிஸ்ட்டை நீங்க இப்பயே செக் பண்ணி பாத்துக்கணும். ஏன்னா சில பேர் ஃபார்ம் கொடுத்திருப்பீங்க, ஆனா மேபி அவங்க தரப்புல இருந்து உங்க ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், இல்ல தெரியாம மிஸ் ஆயிருக்கலாம். அதனாலதான் இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணணும். அடுத்தது அட்ரஸ் ஷிஃப்டிங். இதுக்கு இசிஐ தரப்புல ஃபார்ம் 11A அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தரப்புல இருந்து இதுக்கு ஃபார்ம் 8 தான் கொடுப்போம். இங்க ஃபார்ம் 11A லிஸ்ட்ல எந்த தேதியில அப்ளை பண்ணாங்க, யார் அப்ளை பண்ணாங்க, நியூ அட்ரஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விவரமும் இருக்கும். இந்த அட்ரஸ் தான் உங்களோட ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். அதனால இதையும் தவறாம செக் பண்ணுங்க. அடுத்தது ஃபார்ம் 11B. இதுவும் இசிஐ தரப்புல சொல்ற பெயர். நம்ம தரப்புல இருந்து இதுக்கும் ஃபார்ம் 8 தான் கொடுப்போம். இது எதுக்குன்னா என்னோட சட்டமன்ற தொகுதியை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறது. இந்த மாதிரி தொகுதி மாற்றம் கேட்டிருக்கிறவங்க டீடைல்ஸும் இந்த லிஸ்ட்ல இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா 5 விதமான ஃபார்ம்ஸ்க்கான டீடைல்ஸ் இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. 19/12/2025 இருந்து இப்ப வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமாவோ இல்ல ஆஃப்லைன் மூலமாவோ ஃபார்ம் 6, 7, 8 சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க பேர் இந்த லிஸ்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரெஃப்ளெக்ட் ஆகலன்னா அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கான பூத் லெவல் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணி மறுபடியும் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம். டில் தென் பை.